இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுவதால் மட்டும்தான் பக்கவாதம் வருகிறது என்று இல்லை. இரத்த குழாய்களில் கசிவு ஏற்பட்டாலும் வரும், இரத்த குழாய்கள் முழுவதுமாக அடைப்பு ஏற்பட்டாலும் வரும். இவைகள் கொழுப்பு சேர்வதாலும் அடைப்பு உண்டாகும். இரத்த குழாய்கள் தடித்து போவதாலும் பக்கவாதம் உண்டாகும். இரத்த குழாய்கள் தடித்து போவது என்பது கொழுப்பால் உண்டாவதில்லை. இரத்த குழாய்களின் நாம் சாப்பிடுகிற உணவு, எடுத்துக்கொள்கின்ற நீண்ட நாட்களாக எடுத்துக்கொள்கின்ற அலோபதி மருந்துகளின் பக்க விளைவுகள் காரணமாக இரத்த குழாய்களில் உள்புறமாக ஒரு படிவு உண்டாகும். படிவு உண்டாகும் பொழுது இரத்த குழாய்களில் நெகிழ்வுத்தன்மை குறைந்து போய் அது விரைப்புத்தன்மை ஆகிவிடும். அந்த படிவு அதிகமாக மூளைக்கு போகிற இரத்தத்தின் அளவு குறைந்தும் பக்கவாதம் உண்டாகும். இல்லைன்னா அந்த படிவே அடைப்பாக வரும் பொழுதும் பக்கவாதம் உண்டாகும்.